அக்கா உதயநிதி பேச்சுக்கு உங்க கருத்து என்னக்கா? நேத்து தஞ்சாவூர்ல பேசியிருக்காரு. அந்த கருத்துக்கு தான் இப்ப பதில் கொடுக்க எல்லாரும் வந்திருக்கோம். என்னன்னா அவர் பேசுறத வந்து புரிஞ்சு பேசணும் தயவு செஞ்சு. அது என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னு தளபதியோட தொண்டர்களுக்கு தெரியல சார். ஏன்னா கரெக்டா சொல்லணும், சொல்ல வேண்டியது. எவ்வளவு அசிங்கமா பேசுற அவர் வந்து நாங்கெல்லாம் எங்க வீட்டுல ஒருத்தரா இருக்கவே தான் நாங்க இவ்வளவு நாள் டிராவல் பண்றோம்னு சொல்லிட்டோம். அவரும் சிஎம் ஆயிட்டாரு. இன்னும் எதுக்கு அவரையே போட்டு நோண்டிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எதுக்கு எது என்ன காரணம்னு தெரியல. அவர் பாட்டுன்னு அவர் வழியை பாக்குறாரு. அவரோட அரசியல் எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு அவரை பத்தியே சும்மா பேசிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு பொழுது போல. விவசாயத்துக்கு போராட போனா விவசாயத்தை மட்டும் பேசிட்டு வரணும். அங்க சிஎம் எங்க வந்தாரு? அவர் வேலையை அவர் பாத்துட்டு இருக்காரு. அவர் ஸ்டெப் பையா ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்காரு. நீ போனியா? எல்லாருக்காக போராடுறேன்னா மக்களுக்காக போராட 5 வருஷமா எங்க போனது தெரியல. இப்ப போராட போனதை போராடிட்டு மட்டும் வரணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்சை கொடுத்து அவரு பிரபலம் ஆகணும்னு நினைக்கிறாரு. இன்னும் கீழே தான் போறாங்க. அவரை பத்தி பேசுறவங்க எல்லாமே கீழே தான் சார் போறாங்க. அமைச்சருங்க அப்படியா சார்? இறங்கி பள்ளிக்கரணையில இறங்கி பார்க்கும் போது தெரியும். நியூஸ் எடுத்து பார்க்க சொல்லுங்க. டெய்லி நியூஸை பார்க்க சொல்லுங்க. அமைச்சர்கள் எல்லாமே ஸ்டெப் பையா ஒன்னொன்னா அவங்கவுங்க தேவை எல்லாமே மக்களோட பூர்த்தி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அமைச்சர்களை டம்மின்னு சொல்றவங்க அவங்க அமைச்சர்கள் தான் டம்மியா இருந்தாங்க. இப்ப இவங்க எல்லாம் செய்யறதுனால அவங்களால ஏத்துக்க முடியல. அதை வந்து தரங்கட்டதே சொல்லுது. தரங்கட்ட ஆட்சின்னு சொன்னா நாங்க என்ன சொல்ல முடியும்? இதுதான் ஒரிஜினல் ஆட்சி. இன்னும் நிறைய இருக்கு. 3 மாசத்துலயே நாங்க வந்து எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்றது தெரியல. விவசாயிகளுக்கு எல்லாம் எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க பதிலுக்கு ஏதோ கொடுக்கணுமேனு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே பண்றோம். இப்ப மகளிர் தான் மகளிர்லாம் நாங்க தளபதி என்னைக்கு வந்தாரோ அன்னில இருந்து நாங்களாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக? அவரோட ஆட்சி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க பண்றோம். அதை விட்டுட்டு அவரு டம்மின்றதும் அவர் அசிங்கமா பேச அவரு இன்னும் உயர்ந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காரு. சோ அசிங்கமா பேசுறத நிறுத்திட்டா நல்லா இருக்கும். இதோட அதுக்குதான் நாங்க முற்றுகையிட வந்திருக்கோம். அவர் பேசுறது சுத்தமா சரியில்லை. இன்னும் எங்க போகுது விஷயம்னு தெரியல. அதாவது உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவரா நல்ல போராட்ட தலைவரா இருக்கணுமே தவிர்த்து, ஏற்கனவே நீங்க முதலமைச்சரா உங்களோட ஆண்ட கட்சியிலேயே நீங்க மக்களுக்கு நல்லது செய்யல. நீங்க எதிர்கட்சி தலைவரா இருந்தாவது ஓரளவுக்கு மக்கள் கிட்ட பேர் எடுப்பீங்கன்னு பார்த்தா இழிவு பேரை தான் உருவாக்குறாங்க. டிஎம்கே என்ற தீ சக்தி இல்லாம போற அளவுக்கு இழிவு சக்தி கண்டிப்பா அவரால் ஏற்படும். எங்களோட அமைச்சர்களை இவர் உருவாக்குனாரா? இல்ல இவங்க திருட்டு விசிடி வித்து திருட்டுத்தனமா இவங்க பழைச்சதை வந்து இவர் போய் பார்த்தாரா? இவங்களோட முன்னாள் அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் திருடி இருக்காங்க. தமிழக மக்களோட பணத்தை திருடி இருக்காங்க. வரி பணத்தை திருடி இருக்காங்க. அந்த பணத்துக்கான பதில கண்டிப்பா திமுக சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுக்கு ஐடி ரைட் போச்சுன்னா எல்லா அமைச்சருமே உள்ளதான் இருப்பாங்க. எந்த அமைச்சர் மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க? கல்வியில நல்லது செஞ்சாங்களா? விளையாட்டுல நல்லது செஞ்சாங்களா? இல்ல மக்களுக்கு நல்லது செஞ்சாங்களா? பெண்களுக்கு நல்லது செஞ்சாங்களா? யாருக்கும் எதுவும் செய்யல. நல்லது பண்றோம். ஒரு கல்வி முன்னேற்றத்துக்கு 1000 கோடி, 350 கோடி, விளையாட்டுக்கு ஒரு 750 கோடின்னு சும்மா ஒரு பட்ஜெட்டை விட்டுட்டு மக்களோட பணத்தை ஆட்டிய போட்டு எவன் சம்பாதிச்ச பணத்தை எவன் ஆட்டிய போடுறது? நீ ஆட்டிய போட்டது மட்டும் இல்லாம எங்க கட்சி அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவங்களோட காசுல அவங்க மக்களுக்கு நல்லது பண்ணி நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஓட்டு போட்டு மக்களாகி நாங்கள் வர வச்சிருக்கோம். முதலமைச்சரை நாங்க உருவாக்கி இருக்கோம். இவர மாதிரி எங்க பணம் கொடுத்தா உருவாக்குன முதலமைச்சரே கிடையவே கிடையாது. ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம தமிழக முதல்வரோட நல்ல மனசுக்காக நாங்க ஓட்டு போட்டு அவரை வந்து முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சா யாரை கேட்டு இவர் பேசுவாரு? எதுக்காக இவர் பேசுவாரு? இவரை கைது செஞ்சது மட்டும் பத்தாது. இவரு கண்டிப்பா தளபதி கிட்ட, தமிழக முதல்வர் கிட்டயோ எங்களோட அமைச்சர்கள் கிட்டயோ மன்னிப்பு கேட்டே ஆகணும். கட்டாயமா எல்லார்கிட்டயும் சட்டசபையிலேயே அவர் மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லாம போதைப் பொருள் ஒழிப்பு சட்டம் சொல்லிட்டு தளபதி வந்த புதுசுல இருந்து கிட்டத்தட்ட வந்து 50 நாள் தான் ஆகுது. எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. அந்த நல்லதை பத்தி உனக்கு பொறுக்கல. உங்களோட ஆண்ட கட்சியில எத்தனை வருஷம் நீங்க விவசாயிகளுக்காக போராட்டம் பண்ணீங்க? போராட்டம் பண்ணல. எத்தனை விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த தற்கொலைக்கு எல்லாம் நீங்க பதில் சொன்னீங்களா? இழப்பீடு கொடுத்தீங்களா? அந்த மக்களுக்கு நீங்க நல்லது செஞ்சீங்களா? ஒண்ணுமே பண்ணல. காவிரி பிரச்சனை ஆரம்பிச்சதே டிஎம்கேல இருந்துதான். ஆனா அந்த காவிரி பிரச்சனையே ஏன் தளபதி போகாமலே கடவுள் மூலியமா அந்த இயற்கையே வந்துட்டு என் தளபதிக்காக நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுத்துருக்கு. அதெல்லாம் பத்தி உங்களுக்கு வயிற்றுச்சல் தானே? அதனால தானே இவ்வளவு பேசுறீங்க. நிரந்தரம் அவர் இப்ப மட்டும் இல்ல, நிரந்தர முதல்வரா அவர் மட்டும்தான் இருப்பாரு. டிஎம்கேன்ற ஒரு கட்சியே வராது. டிஎம்கே உருவாகாது. ஒரு போதைப் பொருள், இந்த தமிழ்நாடு ஃபுல்லா போதைப் பொருள் இருக்குன்னா அதுக்கு காரணம் உதயநிதி மட்டும்தான். விளையாட்டு அமைச்சர் சொல்லிவிட்டு விளையாட்டுல என்ன முன்னேற்றம் இருக்கு? இன்னைக்கு ஜூடோல இருந்து அத்தனை வெண்கலம் பற்ற ஒவ்வொரு விளையாட்டு வீராங்கனைகளையும் சந்திச்சு 30 லட்சம் 20 லட்சம் ஏன் தளபதி கொடுக்கிறாரா? நீ கொடுத்தியா? விளையாட்டு அமைச்சர் விளையாட்டு நிதி எங்க
போன 5 ஆண்டுல வச்சிருந்த விளையாட்டு நிதியில எங்கடா யாருக்கு கொடுத்தீங்க? யாருக்குமே கொடுக்கல. ஆனா ஏன் தளபதி வந்து 50 நாள்ல தங்கம் வென்ற, வெள்ளி வென்ற, வெண்கலம் வென்ற ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் கூப்பிட்டு 20 லட்சம் 30 லட்சம் நிதி உதவியா கொடுத்துட்டு இருக்காரு. விளையாட்டுக்காக நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன். விளையாட்டு துறை அமைச்சர் இத்தனைக்கும் நிதி யாரு நம்ம உதயநிதி உளர்றாரு. ஒரு அமைச்சர் பேசுற மாதிரியா பேசுறாரு இஷ்டத்துக்கு. இவங்க இப்படி அவங்க அப்படின்னு. நீ எப்படி ஃபர்ஸ்ட் ஒன்ன பாரு, அதுக்கப்புறமா தளபதியை பார்க்கலாம். தளபதி தங்கம், அந்த தங்கம் நிரந்தரமா இருக்கும். நீ வரவே முடியாது. அவரை கைது செய்தது மட்டும் கிடையாது, சட்டசபையில பெண்களுக்கு முன்னிட்டு அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும். அது வரைக்கும் நாங்க எல்லாருமே போராடிக்கிட்டே தான் இருப்போம், கண்டிப்பா சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். இப்ப அவரை வந்து கைது செஞ்சது எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. அவர் என்ன சொல்றாருன்னா, விவசாயி பத்தி தளபதி எதுவுமே பேசலன்றாரு. விவசாயத்துக்கோசம் தான் அங்க போயிட்டு நமக்கு தண்ணி வரல, தண்ணி பிரச்சனை கர்நாடகா போயிட்டு அவர் போவே கிடையாது. அவர் வார்த்தை சொல்றதுதான் கர்நாடக முதலமைச்சர் தண்ணி விட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும் விவசாயத்தை பேசுறதுக்கு? அவரு இந்த மாதிரி நடவடிக்கை யாருமே எடுக்கல. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினையே எடுக்கலையே. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் கர்நாடகா போய் பாக்குறேன்னாரு. பாக்குற சொந்தக்கே அந்த முதலமைச்சர் தண்ணி விட்டாரு. இதுக்கப்புறம் என்ன வேணும்? விவசாயத்துக்கோசம் போராரு எங்க தளபதி ஒண்ணு மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. தரங்கட்ட ஆட்சி இல்ல, இப்பதான் ஆட்சி வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் பேசணும். இது வந்த உடனே பேசுதுன்னா அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் தான் பேசணுமே. அவரு மட்டும் என்ன ஆட்சி பண்ணாரு? விவசாய பத்தி என்ன பேசினாரு? அவர்ல வந்து ஒண்ணுமே பேசுறது கிடையாது. இப்ப எல்லா ஸ்டெப்பும் தளபதி எடுத்திருக்காரு. அவர் வச்சுக்க கடத்துக்கு இன்னும் எங்களுக்கு ஆட்சி இன்னும் நடத்த முடியும். அவர் ஊடுபட்ட கனவை வச்சிருக்காரு. அதெல்லாம் பாக்கணுமே தளபதி. பாத்துக்கப்ப எங்க சிஎம் அடுத்த நடவடிக்கை எடுப்பாரு. அதுக்குள்ளே இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னா எப்படி? அதான் அவங்க அமைச்சர் எல்லாம் நல்லாதான் இருக்காங்க. எங்க அமைச்சரை பத்தி பேசுறாங்க. அவங்க அமைச்சரை பத்தி பேசினா அவரை கிடிஞ்சிருமே. எங்க அமைச்சரை பத்தி பேசுறாங்க. எங்க அமைச்சர் வந்து பங்களா வச்சு கார் வச்சு வசதியாகிற அமைச்சர் இல்ல, எல்லாம் ஏழைப்பட்டவங்க தான் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொண்டு வந்து அந்த அமைச்சருக்கு தெரியும், எங்க தளபதி தெரியும். அவங்க ஒண்ணு பேச தேவையில்ல. அவங்க அமைச்சர் கரெக்டா இருக்காங்களா? அவங்க ஒழுங்கா இருக்காங்க. அவங்க கலாச்சாரம் வித்தவங்க தான், லாட்ஜ் போட்டவங்க, லாட்ஜ் வச்சிருக்கவங்க தான், எல்லாருமே அவங்கதான். நாங்க ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு இப்பதான் எங்களுக்கு அமைச்சரை பத்தி குறை சொல்றது இப்பதான். முன்னால இருந்து யாருமே சொல்லியே. டம்மி முதல்வர் அவர் பேச ஆரம்பிக்கல. அவர் பேச ஆரம்பிச்சு யாருமே தாங்க மாட்டாங்க, வீட்டுல தூங்க மாட்டாங்க. அவர் பேச ஆரம்பிக்கல. 5 நிமிஷம் பேசிட்டு சட்டமன்றம் ஏஞ்சி ஓட்டாரு. அவங்க பையன் முன்னாள் முதலமைச்சரோட பையன் என் தளபதி பேச ஆரம்பிச்சாரு. அவர் சட்டமன்றம் கூட்டுறாருல்ல, கூட்டமா தெரியும் அவர் என்ன பேசுறாருன்னு. அவர் பேசுறதே நாங்க கேக்குறது கிடையாதுங்க. அவர் ஒரு ஆளாவே நாங்க மதிக்கிறது இல்ல. அவர் பேசுறாருன்றதுக்கோசம் அதுக்கு வேற நீங்க வேற இது பண்றீங்க. இவ்வளவு நாள் அவங்க அப்பாவும் அவங்களும் பண்ணதெல்லாம் டம்மி ஆச்சு. அவருக்கு போஸ்டிங்கே டம்மியா தான் குத்தாங்க. அவர் வந்து டம்மியா பேசலாம் ரைட்ஸ் இருக்கா? இவங்கெல்லாம் பேசி கிழிச்சிட்டாங்க போல இருக்கு. நல்லா 10 வருஷமா எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ ஆப்போசிட்டா ஒரு ஆள் வந்துட்டாங்கன்றதுக்கோசம் டம்மி பேச வக்கு இல்ல. இதெல்லாம் பேசுறவங்களுக்கு என்ன வக்குறோட இவங்க போய் பேசுறாங்க. இவங்க போய் எப்படி நாங்க ஒட்டு சேர்ல உட்காந்து பேசும்போது வக்கு இருந்ததா இவங்களுக்கு? ஐயோ, அந்த ஜோக்கருங்க இல்லைன்னா இவங்க பருப்பே வேவாது. இவங்க பருப்பவே வேவாது தெரியுமா? அந்த ஜோக்கருங்க சொல்ல, ஏன் ஜோக்கரை பத்தி கிங்குங்க பேசுறாங்கன்னு தெரியலையே. அவங்களுக்கு ஜோக்கர் தேவையா? அதனால இப்ப அலையிறாங்களா? ஆமா சார், ரொம்ப தரங்கட்ட ஆட்சி தான். இவங்கள மாதிரி தரமா ஆட்சி பண்ணிட்டு வேணாம் சார். எங்களை வந்து அப்படி எல்லாம் பேச சொல்லல. சட்டமன்ற கூட்டத்துல வச்சு பார்த்தப்போ சும்மா ஒரு மாட்டோம் சொல்லிடுறாரு. யார? முதலமைச்சர் சார். அவரை சும்மாவே விட தேவையில்ல சார். நாங்களாம் அவரை சும்மாவே விட்டுட்டோம். அவரை சும்மா விட்டதுனாலதான் இப்ப அவரு கம்முன்னு உட்காந்துருக்காரு. இதே மாதிரி கம்முன்னு இருந்துட்டாருன்னா தப்பிச்சுட்டாரு. மறுபடியும் இப்படி வாய குத்துருந்தா அவருக்கு என்னென்னலாம் வரும் பாருங்க. விவசாய பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் என்ன சார் ரைட்ஸ் இருக்கு? விவசாயத்துக்கோசம் எப்ப நின்னாங்க? இப்ப நிக்கிறாங்களே. இப்ப எதுக்கு சார் நிக்கிறாங்க? ஆப்போசிட்ல யாராவது ஒரு நல்லவங்க வந்து நின்ட்டா நம்ம நல்லவங்கன்னு காட்டிக்கணும்னு நிக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் பேச தகுதியே கிடையாது. அவர் பேசினது ரொம்ப தப்புங்க. முக்கியமா பெண்களை வந்து பேசின தப்பு. அவங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க, அவங்க வீட்டுல குழந்தைகள் இருக்காங்க, அவங்க வீட்டுல எல்லாருமே இருக்காங்க, அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. அவங்க தங்கச்சி அவங்க அம்மாவை இந்த மாதிரி அவங்க பேசிருக்க முடியுமா? பேசக்கூடாது. அதே மாதிரி மக்கள்ன்றதுனால எல்லா வார்த்தையும் எங்க மேல திணிக்கிறது ரொம்ப தப்பு. அது இல்லாம அவர் பேசினதுக்கு எங்ககிட்ட மன்னிப்பு அவர் கேட்டே ஆகணும். அவர் அதான் பெண்களை பத்தி பேசினதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும். அது மன்னிப்பு கேட்கும் வரை அவர் இல்லாம அவரை அரெஸ்ட் பண்ற வரை நாங்க யாரும் விட மாட்டோம். விட போறது கிடையாது. அவரு இதுக்கப்புறம் அவர் ஆட்சியில வர மாட்டாரு. இது நாங்க வந்து உறுதியா சொல்றேன். ஏங்க அவர் இந்த 5 வருஷமா என்ன ஆண்டாங்கன்றது உங்களுக்கே நீங்களே பாத்துட்டு இருப்பீங்க. இப்ப எங்க அண்ணன் வந்ததுனால என்ன நடக்குது, நாட்டுல என்ன நடக்குதுன்றதுனால வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. எல்லாமே லைவ்ல நடத்துறாரு. இதுக்கு முன்னாடி 5 வருஷமா என்ன லைவ் பண்ணாங்க? அவங்க சட்டசபையில என்ன பேசினாங்கன்றதே மக்களுக்கு தெரியாதுங்க. மக்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் சட்டசபையில என்ன பேசினாங்கன்றது தெரியாது. இன்னைக்கு எங்க அண்ணன் வந்து சட்டசபையில என்ன நடக்குது, யார் என்ன
எந்த மாதிரி ஆட்சி நடத்துறாங்கன்றது நீங்களே பாத்துக்கோங்க. அதாவது பத்திரிகையாளர் சந்திப்புல இது வரைக்கும் உதயநிதி எத்தனை பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரு. எதை கேட்டாலும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போன உதயநிதி இன்னைக்கு எப்படி நீர்வளத்துறை அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களை பத்தி அவர் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவருக்கு திராணி இருந்தா ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கரெக்டா பேச சொல்லுங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களை நம்ம தப்பா பேசலாம். தரங்கட்ட ஆட்சி இது வரைக்கும் 5 வருஷமா அவங்க தரங்கட்ட ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. கண்டிப்பா இந்த 3 மாசத்துல எவ்வளவு விஷயங்கள் நாங்க பண்ணியிருக்கோம். சிஎம் சார் எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. மக்கள் விரும்பி ஓட்டு போட்டு தான் இங்க ஜெயிக்க வச்சிருக்கோம். மகளிரான நாங்க எல்லாருமே ஓட்டு போட்டு தான் ஜெயிக்க வச்சிருக்கோம். அதனால அதை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த விதத்திலயும் தகுதி இல்லைன்னு தான் நாங்க சொல்லுவோம். நேத்து அவரு அங்க தண்ணி இல்லைன்றதுக்காக அவர் போய் பேசியிருக்காரு. அது நல்ல விஷயம்தான். ஆனா எங்க சிஎம் பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? இதே அவங்க வீட்டு குடும்பத்தை பத்தி அந்த மாதிரி பார்த்து பேசுவாங்களா? அந்த மாதிரி ஒரு ஆபாசமா? இப்ப இவ்வளவு பேர் லேடிஸுங்க இருக்காங்க, யார் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு? அங்க தண்ணி வரலனாலும் இங்க தண்ணி வரணும் அப்படின்ற மாதிரி அது கொச்சையா பேசுற மாதிரி இல்லையா? அவமதிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது. இதுக்கு முன்னாடிதான் சார் தரங்கட்டு போய் நடந்துட்டு இருந்தது, சரிங்களா? இப்பதான் தரமான ஆட்சி போயிட்டு இருக்குது. அது அவங்களால பொறுத்துக்க முடியல. என்னடா தரமா போயிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு யோசிச்சு அழுது இப்ப புலம்பிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியும் சார். அவங்க தாத்தா அவங்க அப்பா எப்படி டம்மியா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னுட்டு இப்படி ஒரு தரமா ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்கோதான் அவங்களுக்கு டம்மியா தெரியுது போல இருக்கு. பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியான பேச்சை ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களா இருக்கட்டும், மகள்களா இருக்கட்டும், தங்கைகளா இருக்கட்டும், இதை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டாங்க. இனிமேல் தமிழ்நாட்டு மக்களுடைய மனசையே வெல்ல முடியாது. இதுக்கப்புறம் அவங்க அரசியல்ல காலத்துக்கும் நிலைநாட்டவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க குடும்பமே பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சையாவேயான பேச்சு, ஆபாசமான பேச்சு, இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின்ங்கிறது. ரொம்ப முக்கியமான பொறுப்புல எதிர்கட்சி தலைவரா இருக்கிறார். அப்படி இருக்கும் போது அவருடைய பொறுப்புணர்ச்சி உணர்ந்து அவர் பேசாம இதை எப்படி அவங்க அப்பா மு.க. ஸ்டாலின் எப்படி அவரை பாத்துட்டு இருக்கிறாரு? இது காலங்காலமா அவங்க பிளட்டே இப்படிதான் வாழையடை வாழை இதேதான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது மிகவும் வன்மையாக நாங்க கண்டிக்கிறோம். நேற்று அவர் பேசுனது ரொம்பவும் மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு கருத்துக்களை, அதுவும் ஒரு பொது மேடையில பெண்களை பற்றி, பெண்களோட கண்ணியத்துக்கு எதிராக கண்டிக்கத்தக்கக்கூடிய கருத்துக்களை முன்வைக்கப்பட்டது ரொம்பவுமே எங்களோட கண்டனக்குரிய ஒரு விஷயம். ஒரு அரசியல் தலைவராக ஒரு அரசியல் நாகரிகத்தை கூட அவரால் பின்பற்ற முடியல. பெண்களோட கண்ணியத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு தலைவர் எப்படி ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்க முடியும்? எப்படி ஒரு அரசியல் தலைவரா இருக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரியான கருத்துக்களையும் தேவிக்கு ஆட்சிக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராகவும், டிவிக்கு ஆட்சிக்கு எதிராகவும், எங்கள் அண்ணன் முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதிராகவும் ரொம்பவுமே முகம் சுளிக்கக்கூடிய அருவருக்கத்தக்க வார்த்தைகளை, இரட்டை அர்த்தங்கள் கூடிய வார்த்தைகளை முன்வைக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதை நாங்க இன்னைக்கு மகளிர் அணி மூலியமாகவும் நான் வழக்கறிஞர் அணியோட இணை செயலாளராகவும் இதை ரொம்ப வன்மையாக கண்டித்து நாங்க மனுவை இங்க ஆணையர்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். சட்டசபையில மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய தார்மீக உரிமையை அவர் எழுந்து விட்டார். அதாச்சும் வார்த்தைகள் யோசிச்சு பேசணுன்ற தகுதி இல்லாம ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருக்காங்க. என்ன எப்படி ஊழல் பண்ணலாம், எப்படி லஞ்சம் பண்ணலாம், இப்படி பண்ணவங்களுக்கு இப்ப பண்றதை ஜீர்ணிக்க முடியாத சக்தியில இருக்காங்க அவங்க. அதனால அவங்களால ஏத்துக்க முடியாதனால வார்த்தைகளை விட்டாச்சும் எதனா பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவரை கண்டிப்பா புடிச்சு ஜெயில போட்டே ஆகணுங்க. அவர் வெளியில விடவே கூடாது. அவர் சட்டசபைக்கு ஒரு தகுதியான ஆளே கிடையாது அவரு. அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். இனி அரசியல்ல அவங்க அரசியல்ல அவருக்கு எப்படி பேசணும்னு தெரியாதவங்களாம் ஒரு மேடை போட்டு பேசுறதுக்கு இனிமேல் ஒரு மேடை போட்டு பேச தகுதி இல்லாதவங்க தான் நான் நினைக்கிறேன். வன்மையா கண்டிக்கிறோங்க. எப்படி பெண்களை பத்தி இழிவுபடுத்த முடியும் அவங்களால? இது மாதிரி அதிகமா அவங்க பெண்களை இழிவுபடுத்திக்கிட்டே வர்றதை தமிழ்நாட்டு பெண்கள் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம். அவங்க வேணா பொம்மை அரசியல் பண்ணியிருக்கலாம், நாங்க பொம்மை கிடையாது, சரிங்களா? பெண்களை இழிவுபடுத்துறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல பொது வழியில என்ன பேசுறோம், பொது கூட்டத்துல என்ன பேசுறோம்னு சொல்லி அவருக்கே தெரியல. கல்யாண வீட்டுல எல்லாம் போயிட்டு இழவு வைக்கிற மாதிரி அழுதுட்டு இருந்தாரு. இப்ப என்னடானா பொது வழியில போயிட்டோம், டிவிக்கே விமர்சனம் கொடுக்கலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது போல. எதுக்காக அவங்கள பத்தி விமர்சனம் பண்ணனா முதல்ல அதுக்கான தகுதி இருக்கணும்.
ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உதயநிதினு வச்சதுக்கு உதவாநிதினு வச்சாச்சு பேரு. உதவாநிதியில இருந்து இப்ப ஆபாச நிதிக்கும் மாறிட்டீங்க. இன்னும் என்னென்ன நிதி பேர்ல எல்லாம் நிதியை வச்சிருக்கீங்க, மக்களுக்கு எந்த நிதியும் ஒதுக்கல. இன்னைக்கு ஆட்சி செய்யற சிஎம் பத்தி விமர்சனம் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு தகுதி? உதயநிதி பிரதர், நீங்க பெண்களை ரொம்ப தவறான விஷயம் பேசியிருக்கீங்க. நீங்க உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி அம்மா எல்லாம் இருக்காங்களா, நீங்க அந்த மாதிரி எங்களையும் ஒரு அம்மா தாய் சகோதரியா அதெல்லாம் நினைச்சீங்களா? நீங்க எதுக்கு இப்படி தவறா பேசுறீங்க? உங்களுக்கு உண்டான தண்டனை மிக்க தண்டனை கொடுக்கணும்னு தாய்மோட கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு காலையில கூட எனக்கு ஒரு போன் வந்தது, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து. எப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு ஒரே காலேஜ் தானே படிச்சாங்க, லயோலா காலேஜ்னு சொல்லிட்டு. 2 பேருமே, உதயநிதி ஸ்டாலினும் சரி நம்ம முதல்வரும் சரி. ஆனா நம்ம முதல்வர் எவ்வளவு தூரம் பொறுப்பா எடுத்து மக்களுக்காக செயல்படுறாரு. நேத்து கூட அந்த அந்த இத கண்ணாடி உள்ள ஃபேக்டரிக்கு போய் ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. எந்த முதல்வருங்க இது வரைக்கும் அந்த போஸ்டிங்ல உட்கார்ந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் வந்திருக்கிறாங்க சொல்லுங்க? இது வரைக்கும் அவ்வளவு இடத்துக்கு சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. காவேரி அதுக்காக போலான்னு பார்த்தா அதுலயும் ஒரு முட்டுக்கட்டை, நீட்டுக்கு ஒரு முட்டுக்கட்டை, எல்லாத்துக்குமே இவரு இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறது. அதாவது பண்றாங்க, ஆட்சி பண்ண விடட்டுமே கொஞ்சம். ஏன் அதுக்கு ஒரு டைம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, 6 மாசம் டைம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? 6 மாசத்துக்குள்ள இவங்களுக்கு என்ன கொஞ்சம் பொறுமைதான் இருந்தா என்ன? இவங்க ஒரே காலேஜ் படிச்சவங்க, அவர் எவ்வளவு பொறுப்போட இருக்கிறாரு. அப்புறம் பர்சனலா குடும்பத்தை அரசியல்ல பர்சனல் கொண்டு வரவே கூடாது. ஆக்சுவலா ஒரு நிர்வாகம் பண்ற இடத்துல நம்ம திலகவதி IPS கூட சொல்லுவாங்க, அந்த அம்மா கூட சொல்லுவாங்க, பணிபுரியற இடத்துல நம்ம பர்சனல் கொண்டு வரவே கூடாது. இவங்க இவர் பேசினாரு சட்டசபையில என்ன பேசினாரு, உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு. அது ஒரு பெரிய விஷயமாங்க அது. நீ அது ஏன்னா உங்க குடும்பமே அரசியல்ல இருக்காங்க, இவர் குடும்பம் ஃபுல்லா அரசியல் இல்லையே. அப்ப அரசியலை பத்தி இவங்க ஏன் பேசுறாங்க, உதயநிதி ஏன் பேசுறாங்க? அவங்க ஒய்ஃபை இழுக்கிறாங்க, குடும்பத்தை இழக்கிறாங்க, இழுத்து பேசுறாங்க. இந்த மாதிரி பேசுறது மக்களுக்கு பொட்டுக்கார மாமா என்ன, அத கொத்ஸு அடிமை, இதை என்ன தமிழ் வார்த்தைகள், எவ்வளவு வார்த்தைகள், நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கு. இவங்கெல்லாம் தமிழ் தமிழ் தமிழ்னு அடிச்சு பேசிக்கிட்டாங்களே, என்ன பேசுறாங்க? ஒரு நாகரிக தமிழாவா இருக்கு? திராவிட மொழி கழகம்னு சொல்றாங்க, திராவிட மொழி கழகம் தமிழ் இப்படியா பேசுனாங்க? கலைஞர் பேசலையா? அவரும் நல்லா தான் பேசினாரு. அவருடைய பேரை ஏன் இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்றாருன்னு தெரியல. சரி, எத்தனை வருஷம் ஆண்டுட்டாங்க இவங்க? இப்பதானங்க வந்திருக்கிறாங்க. டம்மி ஆட்சின்னு சொல்றதுக்கு எப்படி இவங்களுக்கு என்ன தெரிஞ்சு இவங்க டம்மி ஆட்சின்னு சொல்றாங்க? இவங்களுக்கே ஒண்ணுமே தெரியல. அப்ப இவங்கதான் டம்மி சொல்லுங்க. அமைச்சர்கள் எல்லாரும் அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏசி காத்து வாங்கவும், இதென்ன கொடைக்கானல எல்லாம் இதென்ன சுவிட்சர்லாந்து போகவும் அப்படி இருப்பாங்க. ஆனா நம்ம அமைச்சர்கள் அப்படி இல்லைங்க. காவாய தோண்டவும் விக்னேஷ் எல்லாம் அன்னைக்கு அள்ளி போடுறாரு குப்பைகளை. என்ன அது எந்த அமைச்சர்கள் வெயில்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க? இவங்க எல்லாம் காஞ்சு போய் கருவாடு மாதிரி. ராஜ்மோகன் அமைச்சர்லாம் பாவம், உண்மையிலே சொல்றேன், அப்படி கருவாடு மாதிரி இருக்காரு. கருத்து போயிட்டாங்க. நம்ம முதலமைச்சர் எப்படி இருக்கிறாரு? வந்தப்ப இருந்த அந்த செழிப்பான முகமே இல்லைங்க. இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு துவண்டு போய் இருக்கிறாரு. இத்தனை கோடி கடனை வச்சுட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. கடனை மீக்கிறதுக்கு ஏங்க ஒரு குடும்பம் நடத்துறவங்க தெரியாதா? மக்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. எது பற்றாக்குறை இருக்கு, எது நிறைவு செய்யணும், எதுல போட்டு எதை பண்ணணும், அது முதல்வர் செய்யறன்ற. நீங்க எதுக்கு தலையிடுறாங்க? இவங்க எதுக்கு தலையிடுறாங்க? நாட்டை குடுத்துட்டு போயாச்சு. இனிமேல் இவங்க தானே வேலை பார்க்க விடணும். அது சரியில்லை, இது சரியில்லை, இவங்க எதுக்கு சொல்றாங்க? இவங்களுக்கு என்ன போஸ்டிங்ல இருக்கும்? எதிர்கட்சியில சட்டசபையில மட்டும்தான் பேசணும். அங்க எல்லாம் இது என்ன கல்யாண வீட்டிலயும் அங்க எங்கேயாவது ஒரு நடக்குது அப்படின்னா அங்கங்க போய் பேசிட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் என்ன நடக்குன்னு பார்க்க சொல்லுங்க, பார்த்துட்டு பேச சொல்லுங்க, கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லுங்க. எங்க மக்களுக்கு எல்லாம் கொந்தளிக்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா அவங்க நல்லபடியா இருந்து ஆட்சி பண்ணணும். ஜெயலலிதா அம்மாவை இப்படிதான் சொன்னாங்க, அந்த அம்மாவும் போய் சேர்ந்தாச்சு. ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சியில சொன்னாங்க, அவரும் போய் சேர்ந்துட்டாரு. ஏன் இருக்கிறவங்க நல்லபடியா ஆட்சி பண்ண விடுங்களேன். ஏன் டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கொந்தளிக்கிறீங்க, கொக்கரிக்கிறீங்க, கோவுறீங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கு, கேவலமா படுத்துறீங்க. நீங்க அந்த பதவிக்காக ஆசைப்படுறீங்கன்னு எங்களுக்கு என்னவோ இது இவ்வளவு நாள் பதவிக்காக ஆசைப்பட்டுதான் அப்படி நடந்திருக்கீங்கன்னு தோணுது. மக்களுக்காக பணி செய்ய வராத மாதிரி தெரியுது எனக்கு என்னவோ.